friends, welcome to Secret of Samil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான பிரசாதம் ரெசிபி. ரொம்ப ஈஸியான ஒரு பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இது என்னன்னா இது வந்துட்டு பஞ்சாமிர்தம். பழனி அப்படின்னா பஞ்சாமிர்தம் ரொம்ப ஃபேமஸ். அந்த பஞ்சாமிர்தத்தை நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். ஆனா இது பழனி ஸ்டைல்ல இருக்காது. இது ஒரு ஹோம் ஸ்டைல் பஞ்சாமிர்தம். இது வந்துட்டு சக்கரை பொங்கல் கூட வச்சு சாப்பிட செமையா இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பிரசாதம் எதுவும் செய்ய டைம் இல்லைன்னா வாழைப்பழம் இருந்ததுன்னா போதும், டக்குன்னு இந்த பிரசாதம் செஞ்சு நீங்க வந்துட்டு சாமி படைச்சிடலாம். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த டேஸ்டியான பஞ்சாமிர்தம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இந்த வாழைப்பழத்தை உளிச்சு நம்ம இந்த பவுல்ல போட்டுக்கலாம். இதுக்கு வந்துட்டு மலைப்பழம் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரிஜினலா மலைப்பழம் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த பஞ்சாமிர்தம் செய்ய. நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது வந்துட்டு மோரிஸ் வாழைப்பழம். நீங்க என்ன பழம் வேணா யூஸ் பண்ணலாம், ஆனா மலைப்பழம் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்டியா இருக்கும். நல்லா கனிஞ்ச பழமா யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி 3 பழத்தையும் போட்டாச்சு. இது கூட ஒரு 3 பேரிச்சம்பழத்தை நம்ம இந்த மாதிரி உளிச்சு போட்டுடலாம். விதையை நீக்கிட்டு பேரிச்சம்பழத்தை மட்டும் போட்டுருங்க. இப்படி இப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு கையிலேயே வந்துட்டு பனைஞ்சு விட்டு மேஷ் பண்ணுங்க. ஒரிஜினலாக அது வந்து கையில் பனைஞ்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கலாம். உங்களுக்கு இனிப்புக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக நம்ம தேன் சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடி வந்து ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். இது கூட வந்துட்டு கல்கண்டும் சேர்த்துவாங்க. நான் வந்து கல்கண்டு சேர்த்தல. எனக்கு பர்சனலாக கல்கண்டு வந்து வாய்க்கு வருது அவ்வளோ பிடிக்காது. கடுக்குன்னு வாய்க்கு வரும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் கல்கண்டு கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்கண்டு சேர்த்திக்கலாம் இதில். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்டர் வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு நல்ல மேஷியாக இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு அந்த வாழைப்பழத்தோட சங்க்ஸ் இருந்தால் பிடிக்கும். எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் அந்த மாதிரி சங்க்ஸாக விட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சங்க்ஸாக பிடிக்காதுன்னா நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. நம்மளோட ரொம்ப ஈஸியான ஒரு பிரசாதம், முருகருக்கு உகந்த ஒரு பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சீக்கிரமா. உங்களுக்கு வேற எதுவும் பிரசாதம் செய்ய டைம் இல்லை அப்படின்னா ஒரு வாழைப்பழம் இருந்ததுன்னா டக்குன்னு இந்த பஞ்சாமிர்தம் செய்து நீங்க வந்துட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். நீங்களும் இந்த பஞ்சாமிர்தம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.